Hi friends, வணக்கம். இனி வீடியோக்குள்ள இத பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரீயா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க Instagramல ஃபாலோ பண்ணலாம் அப்படினா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ல இருக்க browserல போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். இப்போ நம்ம இதில தான் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். இதில ரைட் சைடு பாத்தீங்கன்னா இங்க கிரியேட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இதில் சைன் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கிரியேட் ஒன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. ஃபோன் நம்பர் வச்சு நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், நம்மளோட இமெயில் அட்ரஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ இமெயில் ஐடி வச்சு இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ அந்த பாஸ்வேர்ட் போடுறேன். இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே என்டர் பண்ணி உள்ளே போயிடுறேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேமில் நம்மளோட நேமோ லாஸ்ட் நேமில் நம்மளை இன்ஷியல் போடலாம். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேறு மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா பர்த்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட்டா பர்த்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா நம்மளோட இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். இமெயிலில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் அட்ரஸ் ஒன்று ஒரு கோடு ஒன்று வந்திருக்கும். அந்த கோடு இதில் என்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த கோடு இது தான். இதை நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்படி பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கோடு என்டர் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ள போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் தந்துருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போய்க்கலாம். நம்ம டன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. டிக் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் அக்கௌண்ட் இல்லை, இப்போ மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துனே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கு ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, பாய்.